வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் இருந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக வந்து பார்த்துருவோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நீங்கள் இன்டர்நெட்டில், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் காமிச்சா பயப்படாதீங்க, சரியா? ரெட்டாக இருந்ததுன்னா என்னது, ஸ்டில் யூ ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் மார்க்கெட்டில் வந்து செல் பண்ணி பை பண்ணி வந்து ப்ராஃபிட் பண்ணவே முடியாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லையே. செல்லனா ஆகிட்டு போகுது. உங்களுக்கு விஷயம் என்னென்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதுலேயும் ப்ராஃபிட் பண்ண தான் போகிறீங்க. அதே மாதிரி எஃப்ஐஐஸ் செல் பண்ணிடுச்சு, இத்தனை லட்சம் கோடி இன்றைக்கி வந்து அவங்க வந்து செல் பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன, அவங்க காசு அவங்க செல் பண்ணுறாங்க, அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளோட பார்ட் என்ன அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. இவங்க அதை சொன்னாங்க, அவங்க இதை சொன்னாங்க, ட்ரேட் வார் ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு. ஓகே, காம் டவுன். அன்லஸ் அன்டில் எதனாச்சும் வந்து நேரடி யுத்தத்துலேயோ இல்லைனா வந்து ஒரு பெரிய கொரோனா மாதிரி எதனாச்சும் வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்தாலே ஒழிய இங்கே எதிர்பார்க்குற மாதிரி வந்து மார்க்கெட் வந்து கிராஷ்னு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. நேற்றுலாம் வந்து எக்ஸில் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் அப்படின்ட்டு. சும்மா ஜாலிக்கு பண்ணிக்கலாம், அவ்வளோதான். கிராஷ்லாம் கிடையாது. அவன் வந்து எப்படி வந்து இந்த இடத்துல இருந்து மேலே போகும்போது எல்லோரும் கப்சிப்னு வந்து இருந்தாங்க, அதே தான் அந்த இடத்துலேருந்து வந்து கீழே வந்துருக்குது, அதே லெவலுக்கு தான் வந்துருக்குது. ஏன் எல்லாரும் இவ்வளோ கத்துன்னு கத்துறாங்க? சில மெசேஜ்லாம் பார்த்தோன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் எதனாச்சும் செய்யணும், எதுவும் செய்யலைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. அவங்களாம் பார்த்தா சிரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த இடத்துலேருந்து இப்படி போகும்போது நீங்கள் அந்த மாதிரி வந்து எதுவுமே சொல்லலையே. அந்த லெவலில் இருந்து இங்கே வரும்போது தான் வந்து கற்றுன்னு எல்லோரும் வந்து கத்துறாங்க. இது மார்க்கெட்டில் யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போக தான் போகுது. ஏதோ ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வந்து மேலே போக தான் அதுக்கான சிக்னலும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம்? இங்கெல்லாம் பையர்ஸே இல்லை. இங்கே எப்படி வந்து செல்லர்ஸ் வந்து பெரும்பான்மையாக வந்து இல்லையோ, அதே மாதிரி இங்கே பையர்ஸே இல்லை. அப்போ இங்கேயும் ரொம்ப குறைவான பையர்ஸாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல பையர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. அது எந்த இடத்துல நடந்தது? இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நடந்தது. திரும்ப நேற்று நம்ம என்ன பேசியிருந்தோம்? ஒருவேளை கீழே வந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டு நேற்று கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போச்சு, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. திரும்பவும் கீழே ஒரு புல் பேக் இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் மேலே போன மார்க்கெட்டு கரெக்டாக எங்கே போயிருந்தது? நேற்று இங்கே போயிருந்தது. உங்களால் ட்ரெண்ட் லைன் போட முடியும்னு இப்படி கனெக்ட் பண்ணிடலாம் ஈஸியாக. அப்போது ஒரு புல் பேக்கு கண்டிப்பாக வந்து வரத்தான் போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி புல் பேக்கும் வந்தது. ஆனால் நேற்றுக்கு வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருச்சு. நம்ம என்ன பேசினோம்? இந்த லெவலை எக்காரந்து கொண்டும் கட் பண்ணக்கூடாது. இதை கட் பண்ணுச்சுன்னா இந்த லோவுக்கு கட்டாயமாக வந்துடும். இங்கெல்லாம் எப்படி வந்து லோ பண்ணும்போது வந்து இந்த மாதிரி வந்து புது லோ வச்சுதோ அதே மாதிரி ஒரு புது லோ வைக்க வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நடந்தது. எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம் அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கிறேன் நான். எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம், நல்ல வேகமாக வந்தது. 2வது மணி நேரமே வந்து நல்ல வேகமாக கீழே வந்து எங்கே வந்து சப்போர்ட்டுக்கே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டான். வேகம் குறைஞ்சுதான் அடுத்த 1 மணி நேரத்தில். அடுத்த 1 மணி நேரம் சுத்தமாக வேகம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. இந்த கேண்டலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்த 1 மணி நேரம் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகமும் இல்லை, அப்படியே நிற்கிறான். இன்ஃபேக்ட் அது வந்து ஆரம்பித்த இடத்துல க்ளோஸ் வச்சுருக்குது. அடுத்த கேண்டில் வந்து பையர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. பையர்ஸ் இங்கேயே வந்துட்டாங்க, அடுத்து இங்கேயும் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியல. இந்த வேகமாக மேலேருந்து கீழே விழுந்துக்கிட்டு இருந்த ப்ரைஸை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. தாங்கி பிடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறமா வந்து செல்லர்ஸ் எப்போ வந்து விட்டு கொடுக்குறாங்களோ, விட்டு கொடுத்தோன்னா கடன்னு மேலே போயிடுச்சு. இப்போ இது புல்லிஷ் ஆகிடுச்சா? இனி நாளைக்கு ஓப்பன் ஆனோன்னா மேலே போயிடுமா? இல்லவே இல்லை. எப்போ இதை கட் பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து போவோம். அதனால தான் உங்களை ட்ரெண்ட் லைன் வந்து போட்டுக்க சொல்கிறது.
இந்த ட்ரெண்ட் லைனை போட்டுட்டிங்கன்னா அந்த டச் பண்ணது பார்த்தீங்களா ட்ரெண்ட் லைனு, அது எல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான இடங்கள். அந்த இடத்த பிரேக் பண்ணால் தான் போவோம். இப்போ நம்ம வந்து என்ன மாதிரி மார்க்கெட்டை வந்து பார்க்கலாம். அடுத்த வாரத்தில் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த லெவல் வரைக்கும் வரலாம், ஆனால் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் மேலே போனான்னா ஏற்கனவே பையர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால கட் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் அட்லீஸ்ட் இந்த ஹைக்கு போயிட்டானா அதுக்கப்புறம்லாம் விட மாட்டான். அதுக்கப்புறம் புல் பேக் தான் வருவான், வந்துட்டு தான் மேலே போவான். ஆனால் பெரிய அளவுக்கு வந்து ஃபால் வந்து எதிர்பார்க்க முடியாது. இதுக்கு போய் நம்ம வந்துட்டு அதை அடித்து இதை அடித்து டிஐஐ எஃப்ஐஐ ரெட்டாக இருக்குது வேலண்டைன்ஸ் டேயில் பயங்கரமாக ஜாலி பண்ணலாம். ஆனால் பணம் வராது. அதனால் நிறையா வந்து பயிற்சி பண்ணிவிட்டு ஜாலியும் பண்ணிக்கணும், பணமும் சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். சரிங்களா? நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடந்திருக்குது. இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. புல் பேக் வந்த இடத்த கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணிடுச்சு அப்படின்னா புது லோ, கட் பண்ணிடுச்சு புது லோ. பையர்ஸ் உள்ளே வர்றது கண் கூட வந்து தெரியுது. பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, மேலே வரைக்கும் போயிடுது ப்ரைஸ். இப்போ இந்த ட்ரெண்டை தான் கட் பண்ணணும். ட்ரெண்டை கட் பண்ணான்னா ஒரு லெவலாக கட் பண்ணிட்டு அப்படியே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்போ நடக்கும் அது? புது லோ வைக்கக்கூடாது. புது லோ வைக்கலைன்னா அது நடக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் அது நடக்க ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? இது மாதிரி வந்து அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருப்பான். எப்படி வந்து இங்கே வந்து உங்களுக்கு மேலே அடுத்து லோக்கு வர முடியாமல் மேலே போனானோ அந்த மாதிரி வந்து மேலே போயிட்டே இருப்பான். இங்கே அது நடக்கத்தான் போகுது. அப்போது திரும்ப வந்து எல்லோரும் கப்சிப்னு ஆகிடுவாங்க. அப்போ என்ன திரும்ப ஆகும்? மேலே வரைக்கும் போயிடும். அப்புறம் ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வந்துட்டு இருக்கும் ப்ரைஸு. இந்த இடம் வரும்போது டிஏ விற்றுட்டான், எஃப்ஐஏ விற்றுட்டான், அதாகிடுச்சு இதாகிடுச்சு. இந்த சைக்கிள் வந்து திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது. கீழே வரும்போதெல்லாம் ஐயோ போச்சுன்னு எல்லாரும் வந்து இத்தனை லட்சம் கோடி போச்சு, அத்தனை லட்சம் கோடி போச்சு. உனக்கு என்னையா என்னமோ ஆகிட போகுது. நீ என்ன பண்ண போகிற? ஒரு சின்னதாக ட்ரேட் எடுக்க போகிற, அதில் கொஞ்சம் ப்ராஃபிட்டோ ஒரு லாஸோ சின்ன லாஸ்லேயோ வந்து வெளியில் வர போகிறான். நீ ஏன் அதை பற்றிலாம் கவலைப்படுற? அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டால் தான் டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகிட்டு நம்ம வந்து என்னென்னமோ வந்து பண்ணிடுவோம். ஜஸ்ட் ரிலாக்ஸ். எதை பற்றியும் கவலையே படாதீங்க. நீங்கள் ட்ரேடர், சார்ட் இருக்குது உங்கள் முன்னாடி, உங்களுக்கு தேவையான கேபிட்டல் இருக்குது. ஜஸ்ட் கோயிங் டு டேக் எ பை ஆர் செல் ட்ரேட். தேவையான இடத்துல பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். 5 மினிட்ஸில் போய் பார்ப்போமா என்ன நடந்தது அப்படின்ட்டு. எக்ஸாக்டாக இன்றைக்கி ஆரம்பமே வந்து அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேயே ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்பித்த ஃபஸ்ட்டு கேண்டலில் வால்யூமே இல்லை, தெரியுதா? ஒன்றுமே இல்லைங்க. எங்கே வரைக்கும் வந்திருக்கிறான்? ப்ரீவியஸ் லோ வரைக்கும் வந்துட்டான். எங்கே வரக்கூடாதோ அங்கே வந்துட்டான். ஆனால் சப்போர்ட் எடுத்துட்டான். கீழே வரும்போது புது லோ வைக்கல, கவனிச்சிங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் லோக்கு கீழே புது லோ வந்து வைக்கல, மேலே போக ஆரம்பிச்சிட்டான். வாவ், சூப்பர். இப்போ என்ன பண்ணணும்? இதை ஹையை மட்டும் கட் பண்ணிட்டானா ஹி வில் கோ அப். உடனே ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டுற வேண்டியதான், இங்கே இப்படி வந்து வரைஞ்சிட வேண்டியதான். இப்படி வந்து போச்சுன்னா ஒரு வேளை கீழே வந்தால் கூட திரும்ப வந்து இங்கே போகும் அப்படின்றது. இங்கே ரிவர்சல் ஆச்சுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் என்ன நடந்துருக்குது அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். வாட்ச்ஃபுல் ஐஸ். ஒரு நிமிஷம் கூட கவனிக்கிறத நிறுத்துனீங்க அப்படின்னா மாட்டிப்போம். என்ன நடந்துருக்குது? இங்கேருந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி புதுசாக லோ வைக்கல, லோ வைக்காமல் மேலே போகுது. மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஹை வரைக்கும் போகணும் மார்க்கெட்டு. 1 ஹவரில் இவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை, ஆனால் 5 மினிட்ஸில் கிளாரிட்டியாக இருக்குது. இது நடந்தால் நடந்துரும் அப்படின்ட்டு. ஆனால் என்ன இருக்குது? கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோக்கு வரல, வராமல் போகிறான். வெரி குட். மேலே மட்டும் போய் இந்த ஹையை கட் பண்ணி இந்த ஹைக்கு போயிட்டான், சூப்பர். அப்புறம் கீழே வரும்போது இந்த லோக்கு வராமல் இங்கிருந்தே வந்து மேலே இப்படி போனான்னா மேலே போக ஆரம்பிச்சிருவான். ஆனால் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான்? மேலே போகலை. எங்கே இதை வந்து நேற்று ஹை நேற்று லோ, அதுக்குள்ளேயே மேலே கீழே போயிட்டு அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டான். சரி, ஒரு தவறுதலாக ஒரு ட்ரேட் எடுத்துறீங்க. இதுதான் லெவல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லெவலுக்கு வரும்போது ட்ரேட் எடுத்துறீங்க. என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா? 2300 வந்தோடனே வந்து இது ஒரு ரவுண்ட் நம்பரு. சரி, ஓகே, ட்ரேட் எடுக்கலான்னு எடுக்கிறீங்க. இந்த 100லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸ்? இந்த ஹைக்கே போயிடுச்சு. 178 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 78 புள்ளி ஃபியூச்சர்ஸில் வந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
ஒன்று 100 புள்ளி வந்தோன்னா புக் பண்ணலான்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணலாம், இல்லை 50 புள்ளி வந்தால் புக் பண்ணலான்னு வெயிட் பண்ணலாம், இல்லைனா இங்கே என்ன நடக்குது ப்ரீவியஸ் ஹைக்கு போனோன்னா நம்ம புக் பண்ணிடலான்னு புக் பண்ணலாம். நீங்கள் புக் பண்ணாமல் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 புள்ளியில் நீங்கள் பாசிட்டிவில் டிபி போட்டு வெயிட் பண்ணலாம். ரெண்டுத்தில் எதுனா ஒன்று பக்கத்துலேயே போகணுன்னு அவசியம் இல்லை, அது நல்லா தூரமாக போனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ரைஸ் வந்து இப்படியே போயிடாது. ப்ரைஸ் எப்படி போகும், படிக்கட்டில் ஏறி 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 போகும். அப்போது ஒரு 70 பாயிண்ட்ஸ் மேலே போச்சுன்னா திரும்ப வந்து அப்படியே கீழே வரும். உங்களுக்கு வந்த ப்ராஃபிட்டில் ஒரு 50 போயிடும், ஒரு 30 தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் மேலே போகும்போது 100 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். மறுபடியும் கீழே வரும்போது அது வந்து 60 ஆகிடும். மறுபடியும் போகும்போது தான் 200 ஆகும். ஸோ ஒரு வரையும் மேலே கீழே போயிட்டு தான் வரப்போகுது. நீங்கள் இந்த மாதிரி மேலே போகும்போது புக் பண்ணிக்கிட்டு திரும்ப கீழே வரும்போது கூட நான் ட்ரேட் எடுக்கிறேன்னா ஓகே, அது உங்களுடைய பயிற்சியுடைய உங்களுடைய திறமை தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ட்ரேட்ஸ்லாம் எடுக்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் இதில் ஒரே ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் உங்கள் ஸ்டாப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால தான் அதெல்லாம் பண்ணாதீங்க. கரெக்டாக அந்த லெவலுக்கு வரும்போது மட்டும் எடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. அப்போது ஒரு வேளை நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம், என்ன லெவலு 2300, ஒரு 50 புள்ளியில் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் கீழே வருது ப்ரைஸ். திரும்பவும் கீழே வரும்போது எதை நோட் பண்ணணும், நீங்கள் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருந்தது மார்க்கெட் அப்படின்னா கீழே கரெக்டாக வருது, மேலேயும் கரெக்டாக இருக்குது, கீழே மேலே கரெக்டாக இருக்குது, கீழே கரெக்டாக வந்திருக்குது, மேலேயும் போயிருக்குது. அதுக்கு அடுத்த தடவை போகும்போது போகாமல் தான் வருது. இருந்தாலும் பரவாயில்ல, அது எதையுமே நோட் பண்ணல. என்ன ஆச்சு, 2300 எங்கே போய் க்ளோஸ் வச்சுது, 2320, 80 புள்ளி கீழே போய் க்ளோஸ் வச்சுருக்குது. 80 புள்ளி லாஸா, ஐயோ இது எப்படியோ மேலே வரும், நான் வெயிட் பண்ணுறேன். அங்கே அந்த ஒரு இடத்துல நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு சிந்தனை தான் உங்களை வந்து மிகப்பெரிய லாஸில் கொண்டு போய் தள்ளுறதுக்கான ஒரு முதல் படியே வந்து அதுதான். இவ்வளோ பெரிய லாஸா அப்படின்னு நீங்கள் நீங்கள் நினச்சிட்டு அதை மட்டும் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா த லாஸ் வில் கண்டினியூ. இந்த மாதிரி வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா இட் வில் கண்டினியூ. இப்போது நீங்கள் பேனிக் ஆகிருப்பீங்க. கொஞ்சம் மேலே வரும்போது என்ன ஆயிருக்கும், அப்பாடா மேலே வந்துடுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் நினைக்கும் போதே கீழே போவான், அவ்வளோதான், இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்களுடைய லாஸ், இந்த இடத்துல எடுத்த ட்ரேடோடைய லாஸு, அது மாதிரி இந்த இடத்துல க்ரீன் வந்தோடனே எடுத்த ட்ரேடோட லாஸு, எல்லா லாஸையும் சேர்த்து இந்த இடத்துல நீங்கள் போங்கடா ட்ரேடிங்கும் நீங்களும் அப்படின்னு புக் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் புக் பண்ண உடனே இங்கேருந்து வந்து இங்கே போயிட்டான், வேலை முடிஞ்சுது. அப்போது நீங்கள் கவனிக்கணும், என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். அதே மாதிரி நீங்கள் லாஸு சின்னதோ பெருசோ நீங்கள் வந்து ஏற்றுக்கணும். 70 புள்ளி லாஸு ஓகே, மகிழ்ச்சியாக வந்து ஏற்றுக்குங்க, வேறு வழியே இல்லை. 100 புள்ளி லாபம் வரும்போது நல்லா சந்தோஷமாக நீங்கள் வந்து அதை வந்து புக் பண்ணிக்கிறீங்களா, அதே தான் இதுவும். இப்போ யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங், இந்த இடத்துலேருந்து மேலே போயிடும் அப்படின்னு 1 ஹவர் படி நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆனால் அது நடக்கலை. அது நடக்கலைன்னு என்ன அர்த்தம், இது மைண்டில் வரணும், புது லோ வச்சுருவான். எப்படி புது லோ வச்சுருவான், நம்ம 1 ஹவர் போய் பார்த்துருவோமா, 1 ஹவர் போய் பார்த்துருவோம். நம்ம இந்த இடத்த தான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த இடத்த எக்காரணம் கொண்டு அவன் தாண்டக்கூடாது. இந்த இடம் வரைக்கும் வரலாம், இந்த இடத்த மட்டும் தாண்டவே கூடாது. இங்கே வந்திருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த இடம் வரைக்கும் வரலாம், ஆனால் இந்த இடத்த தாண்டக்கூடாது. எக்ஸாம்பிள், ப்ரீவியஸாக நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரல, இங்கே தான் இருக்குது லோ, அடுத்த லோ வந்து இந்த இது புல் பேக்னோட சொல்ல முடியாது, அடுத்த லோ வந்து இங்கே இருக்குது. ஆனால் அடுத்த தடவை வந்து அவன் வரும்போது என்ன இருக்குது, எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே வந்திருக்கிறான். அதே மாதிரி கூட இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கூட ரிவர்சல் ஆகலாம். ஆனால் நடந்ததா, நடக்கலை அப்படின்னா அந்த 70 புள்ளி நீங்கள் வந்து லாஸை புக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் பார்வை எங்கே விழணும்னா இங்கே தான். அடுத்த சப்போர்ட் இங்கே தான் இருக்குது. நான் இது ஒரு சப்போர்ட்டுன்னு நினச்சேன், இந்த இடத்துல நான் வந்து தைரியமாக வந்து ட்ரேட் எடுத்தேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், தைரியமாக ட்ரேட் எடுக்கிறது. தைரியமாக குருட்டம்போக்கிலெல்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாது. தைரியமாக அந்த லெவல்ஸ் வந்தால் எடுக்கணும், சரியா? இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஃபால் ஆகுது. பெரிய ஃபால் வந்து
தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய இந்த ஜோனுக்குள்ளார வந்துருச்சு மார்க்கெட். இதுதான் இருக்கிறதுலையே லோயஸ்ட் பாயிண்ட். வேகமாக கீழே விழுந்த மார்க்கெட்டு ஒரு க்ரீன் க்ளோஸ் வச்சுருக்கு. அந்த 1 ஹவரில் சொன்னோம் பார்த்தீங்களா, எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. வேகமாக வருதா, அந்த வேகம் கம்மியாக இருக்குது, அந்த வேகம் கம்மியாக இருக்குது. அந்த வேகத்தை பையர்ஸு உள்ளே வந்து அணை போட்டு தடுத்துட்டாங்க. அடுத்த கேண்டில் வந்து அந்த மாதிரி வந்து நடக்கலை. ஒரு வேளை நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துடுறோம். ஏன்னா இமிடியேட்டாக அடுத்த கேண்டிலே வரல, அதுக்கு அடுத்த கேண்டில் தான் வந்திருக்கு. அதனால் இது வந்து ட்ரேடு எடுக்கக்கூடிய இடம் தான். 960 ட்ரேட் எடுக்கிறீங்க, எங்கே போய் க்ளோஸ் வச்சுருது 940, மறுபடியும் 20 புள்ளி லாஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு இது வந்து செகண்ட் அட்டம்ப்ட் எப்போவுமே வந்து ஃபெயிலியர் ஆகாது, வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி. எப்போ இந்த செகண்ட் அட்டம்ப்ட்லேருந்து மேலே போகிற ப்ரைஸு இந்த லெவலை தாண்டுனா மேலே போயிடும். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு புல் பேக் வருது பார்த்தீங்களா, இதுதான் சரியான இடம் எடுக்கிறதுக்கு. ஃபெயிலியர் ஆகிட்டு 2வது தடவை இந்த மாதிரி க்ரீன் வந்ததுன்னா, நீங்கள் இந்த லோவில் எங்கேயாவது ட்ரேட் எடுத்திங்கன்னா மேலே போகும்போது இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா என்ன ஆகும், அடுத்த தடவை இந்த லெவலுக்கு வராது, ப்ரைஸ் வராமலேயே மேலே போயிடும். இதான் நடக்குது திரும்ப. ஆனால் இந்த லெவலை கட் பண்ண முடியல அப்படின்னா கீழே வரும்போது என்ன பண்ணுவான், புதுல வைப்பான். மேலே இந்த லெவலுக்கு போக முடியாமல் இந்த லெவலோடய ரிவர்சல் ஆச்சுன்னா என்ன ஆகுது, புதுல வைப்பான். மேலே இந்த லெவலுக்கு போக முடியாமல் கீழே வந்தால் என்ன பண்ணுவான், புதுலோ வைக்கணும். வச்சானா, புதுலோ வைக்கல, அப்படியே இந்த இடத்துல இருந்தே வந்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். மேலேயும் போயிட்டான். கரெக்டாக இந்த லெவலை வந்து கட் பண்ணி மேலே போய் இப்படி புல் பேக் அந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டு மேலே வரைக்கும் போயிடுச்சு. அப்போது ஓரளவுக்கு தான் விளாட்றான். எங்கேயாச்சும் ஒரு நாள் நியூஸ் பேஸ்டு வந்து ட்ரேடிங் வந்து நடந்துகிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக செல் ஆகிட்டு போய்கிட்டே இருக்குது. மற்ற எல்லா நாள்லேயும் நீங்கள் வந்து குறிப்பிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் இருக்குது அப்படின்னா அந்த ஃபால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா, பையர்ஸ் உள்ளே வந்தால் தான் இந்த மாதிரி ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகி ஒரே ஒரு தடவை அந்த ப்ரீவியஸ் ஐயை மட்டும் கட் பண்ணிட்டான்னா மேலே போயிடும். ஜஸ்ட் லைக் தட். இதை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட போதும், தைரியமாக ட்ரேட்ஸ் வந்து எடுக்கலாம். ஒரு 900 எங்கேருந்து 850லேருந்து மேலே போயிருது ப்ரைஸ். எங்கே வரைக்கும் போயிருக்குது, 60 வரைக்கும் போயிருக்கு. 850லேருந்து 60 வரைக்கும் போயிருக்கு. 950 அவ்வளோ 150. ஸோ இது இந்த மாதிரி இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும், ஈஸியாக வந்து ட்ரேட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். மற்ற அந்த நான் ஃபஸ்ட்டு இந்த பதிவோட ஆரம்பத்திலே காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெட்டாக இருக்குது, அவங்க செல் பண்ணிட்டாங்க, இவங்க செல் பண்ணிட்டாங்க, லட்சம் கோடி போயிடுச்சு. போனால் போயிட்டு போகுது, நமக்கு என்ன. இங்கே வந்து தொடர்ந்து வருதா செல்லு, ஒரே ஒரு க்ரீன் க்ளோஸ் வைக்கிதா, உடனே ட்ரை பண்ணி பார்த்துறோம். இல்லைனா ஒரு தடவை மேலே போய் இதுக்கு மேலே போகட்டும், இந்த புல் பேக்லாம் நான் எடுத்துக்கிறேன்ப்பா. அனுபவம் தான். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க, விட்ருவீங்க. அடப்போ, ஃபஸ்ட்டு ட்ரை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ட்ரையில் ஐ யூஸ் டு டேக் ட்ரேட்ஸ். செகண்ட் ட்ரை வந்தோடனே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, மேலே போகும்போது என்ன பண்ணணும், இதை கட் பண்ணலன்னா மேலே போக மாட்டான், கீழே வருவான். புதுலோ மேலே போகல, புதுலோ வைக்காமல் இங்கே திணறுது ப்ரைஸு. இப்போ என்ன அர்த்தம், இந்த தடவை போனான்னா மேலே போயிடும். எப்படி ஒரு தடவையும் வந்து பெரிய ஃபால் ஆகிருக்குது, இதே இடத்துக்கு போயிட்டு பெரிய ஃபால் ஆகிருக்குது, இதே இடத்துக்கு போயிட்டு பெரிய ஃபால் ஆகாமலே க்ரீனில் மேலே போகுது பார்த்தீங்களா, கண்டிப்பாக பிரேக் பண்ணுறோம். எங்கே வரைக்கும் போவான், அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு போயிடுவோம். அட்லீஸ்ட் கரெக்டாக அந்த லெவலுக்கு போனாலும் ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்களா. ஆனால் இந்த தடவை இவ்வளோ தான் அவனுடைய லோ வர முடிஞ்சது. ஃபஸ்ட் டைம் எங்கே வந்திருக்கான், இங்கே வந்திருக்கான். 2வது தடவை இங்கே வந்திருக்கிறான். 3வது தடவை அதே இடத்துக்கு போகும்போது அவனுடைய அந்த செல்லிங் பவர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கேண்டில் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும், மார்க்கெட்டை கவனிக்கணும். அதே நேரத்தில் 1 ஹவரில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க தேவையில்லை. மேலே ஏதோ ஒரு இடத்துல வந்து செல்லாக போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த லெவலுக்கு மேலே இந்த எக்ஸாக்டாக அங்கே போன உடனே நீங்கள் வந்து செல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அழகாக கீழே வந்து
எப்போ ஹையர் ஹை பண்ணுறோன்னா அப்போ வரைக்கும் உங்களுக்கு கவலையே கிடையாது. என்னாச்சுங்க? ட்ரெண்ட் ஆச்சு. ட்ரெண்டை பிரேக் பண்ணோன்னா வந்து மேலே போயிடுச்சு. மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் வந்து லெவல்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிற, லெவல்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இதை வந்து பிக்சராக வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வந்து பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லெவல்ஸ்லாம் தேவை. இங்கே என்ன நடக்குதுங்கிறத முதல்ல வந்து நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்து விஷயமே, அடுத்தடுத்து வேலையே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? தொடர்ச்சியாக கீழே கூட வரலாம் ப்ரைஸு, இதே லெவலுக்கு வரலாம், வந்துட்டு அங்கிருந்து வந்து மேலே போகலாம். இது எப்படி நடக்கும்? ஒரே ஒரு கேண்டில் காலையில் ஆரம்பிச்சேன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே கீழே வரைக்கும் வந்துட்டு அப்படி மேலே போய் க்ளோஸ் வைக்கலாம். அப்புறம் தொடர்ச்சியாக வந்து அப்படியே வந்து மேலே போய் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போகலாம். இல்லை இந்த இடத்துல கன்சல்டேஷன் மறுபடியும் கூட கீழே வந்துட்டு மேலே போகும்போது இதை பிரேக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு. இல்லை கீழே பிரேக் பண்ணானா என்ன ஆகும்? இன்னொரு புதுலோ, அவ்வளோதான். மேலே போய் அவனால் ஹை வைக்க முடியல அப்படின்னா இன்னொரு புதுலோ வச்சுருவான். ஏற்கனவே இங்கே ஒரு ஹை இருக்குது, இந்த ஹைக்கு மேலே போய் கம்ஃபர்டபுளாக மேலே க்ளோஸ் வச்சுட்டான். இப்போ ஒரே ஒரு விஷயம், கீழே வந்துட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து இங்கே வரைக்கும் வரலாம், தப்பில்லை. அதுக்கு கீழே போய் புதுலோ வந்து வைக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துலேருந்தே ஒரு வேளை ரிவர்சல் ஆகி மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஹைக்கு மேலே போய் ஒரு க்ளோஸ் வைக்கணும். இந்த ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் இங்கே வச்சுட்டான்ல, அதே மாதிரி இங்கே போய் ஒரு க்ளோஸ் வைக்கணும். அப்போ மேலே போயிடும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரெண்ட் லைன் இப்படி போடுவோம், கீழே இப்படி போட்டுருவோம், இப்படி மேலே கீழே போகுது அப்படின்னு கூட இந்த மாதிரி நடக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் வந்து செல் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. பையர்ஸ் உள்ளே வந்து மார்க்கெட்டுக்குள்ளார வர்றாங்க, நியூஸ் எல்லாம் அப்படி தான் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. செல்லுன்னு உங்கள் மனசில் கொண்டுட்டு வந்து அதை புகுத்திடுவாங்க. அப்போ மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா ஓப்பன் ஆனால் அடுத்த நிமிஷம் செல்லு. ஏன்னா நம்ம தான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் மார்க்கெட்டை வந்து உடனே 10 நிமிஷத்தில் ட்ரேடிங்கே முடிஞ்சிடும். எப்படி முடியும் ட்ரேடிங்? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் நான் வந்து தொடர்ந்து வந்து கேட்குறேன். 10 நிமிஷத்தில் ட்ரேடிங் முடிச்சு 9 ஆளுக்கெல்லாம் ட்ரேடிங்கை முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணால் கற்றுத்தரேன்றாங்க. சரி 9 ஆளுக்கு மார்க்கெட்டை முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? எந்திரிச்சு போயிடுவீங்களா? யூர் கோயிங் டு என்ஜாய் யுவர் டேயா? டெய்லியும் அதை பண்ண முடியுமா? நம்புற மாதிரி இருக்கா? சரி, இட்ஸ் அப் டு யூ. இப்போது இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, BMW காருன்னு நினைக்கிறேன் அது, இல்லைனா வேறு என்ன காருன்னு தெரில, அது என்ன காருன்னு தெரில, எனக்கு சரியாக தெரியல. இன்டீரியர் அப்படி தான் இருக்குது, BMW மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த காரில் ட்ரைவ் பண்ணிட்டு அது இம்ப்ரெஷன் தேர் க்ரியேட்டிங் அன் இம்ப்ரெஷன். நீ என்கிட்ட கிளாஸுக்கு வந்து நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா இந்த மாதிரி காரில் போகலாம், நான் எப்படி வந்து போகிறோம் பார்த்தியா, அந்த மாதிரி நீயும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இஸ் க்ரியேட்டிங் அன் இம்ப்ரெஷன். ஓடியே போயிடுங்க. அந்த மாதிரிலாம் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடுங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் சொல்கிறேன். ஏன்னா ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய பணம் போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது, என்கிட்ட கோர்ஸுக்கு வாங்க, நான் வந்து கற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னால் உனக்கு தான் பணம் சம்பாதிக்க தெரியுமேப்பா, நீ ஏன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுற? ரிவர்ஸ் இன்ஜினியரிங். சரி, ஓகே, ரைட்டு. 5 மினிட்ஸ் 23,200 என்ன நடந்துகிட்டு இருக்குது? நம்ம ட்ரேடு எடுத்திருந்தோன்னா இந்த வேல்யூஸோட பார்ப்போமா? ட்ரேடு எடுத்திருந்தோன்னா என்ன ஆகிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ என்ன நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹைக்கு மேலே வந்து போகணும். ஸோ மேலே போனோம் அப்படின்னா ப்ரைஸ் எப்போவுமே ஹைக்கு மேலே போனால் தான் மேலே போகும். மேலே போனோன்னா இல்லை, ரைட்டு, இந்த இடம் வந்தோன்னா பை பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் இங்கே ஹையர் ஹை பண்ணலை, அதை மட்டும் மனசில் வச்சுக்க வேண்டியதான். இந்த இடத்துல என்னாச்சு, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறான், முடியல. இந்த க்ளோஸுக்கு மேலேயே அவனால் வந்து போக முடியல. விக்கு மட்டும் வெளியில் போயிட்டு வந்துட்டு இருக்குது. என்னாச்சு, டமால்னு விழுந்துட்டான். சரி, ஒருவேளை நம்ம ட்ரேடு எடுத்துட்டோம். எப்படி? இந்த இடத்துல ட்ரேடு எடுத்துட்டோம். ஸோ இங்கே ஒரு லோ இருக்குது, இந்த லோ வச்சுருக்கான், இன்னொரு லோ இந்த இடத்துல வச்சுட்டு ரிவர்சல் ஆயிடுவான் அப்படின்னு நினச்சி நீங்கள் 100ல் ஒரு ட்ரேட், நல்ல நம்பர், 100ல் ஒரு ட்ரேடு வந்து எடுத்துடுறீங்கன்னு வச்சுப்போம். எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்கிறான்? 85ல் போய் க்ளோஸ் வச்சுருக்கான். 15 புள்ளி கீழே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். அவ்வளோதான். லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துருங்கன்னு சொல்கிறேன். புக் த லாஸ் அண்ட் சரண்டர். அவ்வளோதான், மார்க்கெட்டுக்கிட்ட சரண்டர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து பியரிஷாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரே ஒரு புல்லிஷ்னஸ் வந்ததுன்னா ஐம் கோயிங் டு ட்ரை.
என்னது, இந்த லெவலில் யூஆர் கோயிங் டு டேக் அனதர் பை ட்ரேட். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ட்ரை எடுக்கிறீங்க. 71லேருந்து எங்கே போய் க்ளோஸ் வைக்கிது? நீங்கள் எடுத்தோன்னே 69ல் போய் க்ளோஸ் வைக்கிது. 2 புள்ளி 3 புள்ளிலாம் ஓகே, நெக்லிஜிபிள், விட்டுறலாம். ஆனால் அடுத்து வந்து 64ல் போய் க்ளோஸ் வைக்கிது. எங்கே நீங்கள் எடுத்துருக்கிறீங்க? 71ல். 64ல் ஸ்டில் ஓகே, ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ என்ன நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம்? சரி, வெயிட் பண்ணுறீங்க. ஏன்னா 15 பாயிண்ட்ஸுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். சாதாரணமாக சொல்கிறேன் நான், 15 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஓகே. அந்த குஷன் வந்து கொடுக்கணும் எப்போவுமே. அப்போ என்ன நடக்குது? திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே அதே லெவலுக்கு போகுது. பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் வந்து அந்த லெவலில் போய் தொட்டோன்னே விழுட்டான். வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இன்னொரு லோ வைக்க போகிறான்னு அர்த்தம். மேலே போடலாம். ஃபியூச்சரில் நான் எப்படி சொல்கிறேன்னா, எப்போ இந்த லெவலை கட் பண்ணுறோன்னா அப்போ தான் மேடப்போம். அது வரைக்கும் போகிறது கஷ்டம். அதே நேரத்தில் எப்போ வந்து ஈக்குவல் லோ விற்க முடியாமல் இந்த மாதிரி வந்து புதுசாக லோ, இங்கே ஒரு லோ இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ வைக்கல பாருங்கள். அதே சமயத்தில் ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடுச்சு. போயிருக்குது. இந்த தடவை இவெண்ட் அப். எல்லாமே ட்ரை தான். இப்போ இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எத்தனை புள்ளி? 20 புள்ளி. இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகலை. அந்த 20 புள்ளி உங்களால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ லோ வச்சதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு குட்டி ஃபெயிலியர். அது எவ்வளோ ஃபெயிலியர்னு பார்த்துருவோமா? குட்டி ஃபெயிலியருங்கிறது எவ்வளோ? ஸோ 55ல் நீங்கள் வந்து எடுத்துருந்துருப்பீங்க ட்ரேடு. எங்கே வரைக்கும் வந்தது? 52க்கு தான் வந்தது. 52ல் தான் க்ளோஸ் வச்சு. 55ல் யூ வெண்ட் இன்டு எ பை ட்ரேட். 52 தான் வந்தது. அடுத்து வந்து ஈக்குவலாக 50 வரைக்கும் தான் வந்து ஈக்குவல் லோ. நீங்கள் 15 புள்ளிக்காக நீங்கள் யூ ஆர் கோயிங் டு வெயிட். என்ன ஆயிருது? 50லேருந்து எங்கே போயிருது ப்ரைஸு? 93க்கு போயிருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவை பொறுமை தான். உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா இதை பண்ணிடலாம். பொறுமை இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து கஷ்டம். அதே சமயத்தில் வந்து நிஃப்டி புட் ஆப்ஷன் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது? ஒரு ட்ரெண்டு நல்லா ஹைக்கு போயிட்டு கீழே இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே போயிருக்குது. ப்ரைஸ் மேலே எங்கே போயிருக்குது? ஈக்குவல் ஹையில் போய் தான் இன்றைக்கி வந்து ரிஜெக்ட் ஆகி வந்திருக்குது. அது எப்படின்னு பார்ப்போமா? 5 மினிட்ஸில் என்ன மாதிரி பண்ணியிருக்குது இன்றைக்கி ப்ரைஸு? இன்னைக்கு ஓப்பன் இது மேலே வரைக்கும் போன ப்ரைஸு அந்த லெவலை தொட முடியல. அதே மாதிரி கீழே வரும்போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு மேலே போனால் பிரேக் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு புல் பேக். இந்த பிரேக்குக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு புல் பேக். உங்களால் இதை வந்து கண்டுபிடிக்க முடியல. பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறமா ஒரு புல் பேக் வரும் பார்த்தீங்களா? அந்த புல் பேக்குக்கு அப்புறமா மேலே போதில்ல, அடுத்த தடவை வரும்போது அந்த புல் பேக் லெவலை கட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இந்த லெவல்லே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு இந்த லோவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது? அங்கிருந்து மேலே போய் என்ன பண்ணணும்? ஹை பண்ணணும். பண்ணிட்டான். கீழே வர்றான். கீழே வரும்போது என்ன பண்ணக்கூடாது? இந்த லோவுக்கு வரக்கூடாது. லோ வரைக்கும் வரலாம், தப்பில்லை. ஆனால் இந்த லோவுக்கு கீழே இப்படி போகக்கூடாது. போச்சுன்னா ரிவர்ஸ் வரும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணிடுவீங்க நீங்கள் எடுத்த ட்ரேடை. இப்போ என்ன பண்ணிடுறான்? இந்த இடத்துலேருந்தே மறுபடியும் வந்து மேலே போனவன் இந்த ஹை, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே ஒரு ஹை, படிக்கட்டில் அழகாக ஏறுறான். தெரியுதா? ஃபஸ்ட்டு படிக்கட்டு வந்து ரொம்ப ஆர்வமாக ஏறிட்டான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஏறிட்டு இருக்கு. அப்போ திரும்ப கீழே வரும்போது புல் பேக் வரும்போது என்ன பண்ணக்கூடாது? இந்த லோவுக்கு கட் பண்ணக்கூடாது. இந்த லோவுக்கு கிட்ட வந்துட்டு மேலே போகிறான். இப்போ என்ன பண்ணணும்? புதுசாக ஹை பண்ணானா? இல்லை. எங்கேருந்து வந்திருக்கிறான்? இங்கேருந்து 200லேருந்து 400க்கு வந்துட்டான். இப்படியே போய்கிட்டே இருப்பானா? லான்ச் ஆகிடுவானா? லான்ச் ஆகிறதுனா அப்படியே ஒரே கேண்டில் இப்படி வந்து மேலே போகும். இந்த மாதிரி வந்து போகும்போது படிக்கட்டில் ஏறி போகும்போது லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ என்னாச்சு? விழுந்துட்டான். கரெக்டாக அந்த லெவல்ஸில் வந்து சின்னதாக புல் பேக் பண்ணுற மாதிரி பண்ணுவான். ஆனால் இது நடக்கவே நடக்காது, கீழே தான் போவான். ஸோ காலில் வந்து நான் அதுதான் சொல்லுவேன், நீங்கள் ஸ்க்ரீனை வந்து 2ஆக பிரிச்சுருங்க. இது வந்து கால் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க, இது வந்து புட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ்? எப்படி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும்?
ஆப்ஷனா சாரி ஃபியூச்சரா, ஸ்பாட்டா அப்படிங்கிறத பற்றிலாம் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கிறேன். பிகினர்ஸ் கைடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரிச்சிருங்க. எதில் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதில் வந்து நீங்கள் பை தான் நம்ம எடுக்க போகிறோம். செல் பண்ண போகிறதில்ல ஆப்வியஸ்லி. மேபி மேக்ஸிமமாக வந்து நம்ம வந்து பை தான் பண்ண போகிறோம். ரொம்ப மினிமமாக சில பேர் மட்டும்தான் வந்து செல் வந்து ட்ரேட் எடுக்க போகிறாங்க. ஸோ நான் சொல்கிறத அப்படியே உல்ட்டாவாக பண்ண போகிறீங்க. நான் இப்போ புட் ஆப்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்துட்டு செல்லு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் ஆப்ஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். புட் ஆப்ஷனில் கடைசியாக வந்து உங்களுக்கான வாய்ப்பு வந்து கிடச்சிது. ஸோ அதே சமயத்தில் இங்கேயும் நீங்கள் வந்து ஒரு கண்ணை வந்து வச்சுப்பீங்க. என்ன நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒன்ஸ் இவ்வளோ நாளாக நீங்கள் புட் ஆப்ஷன் வச்சு விளையாண்டுருந்துருக்கலாம். நான் டெய்லியும் புட் ஆப்ஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தது. இந்த ஃபால் 6ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி ஆரம்பிச்சது. 6ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி தேதி வந்து 14 வரைக்கும் புட் ஆப்ஷனில் கான்சென்ட்ரேட். ஒன்ஸ் இது வந்து பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து எப்படி வந்து பிரேக் ஆகி மேலே போச்சு இப்படி போக ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கால் ஆப்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் புட்டு வந்து அதுக்கப்புறம் எடுக்கவே கூடாது அப்படின்லாம் இல்லை. கான்சன்ட்ரேஷன் இதில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வேளை மந்த்லி ஆப்ஷன் வந்து பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது மார்க்கெட் ட்ரெண்டு எதுவோ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ இப்படி வந்து மேலே போயிட்டு இருக்குது. ஒரு சின்ன புல்பேக் வரும். அன்னைக்கு புட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் இப்படி மேலே போகும். அப்புறம் கீழே வரும்போது புல்பேக் வரும்போது மறுபடியும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இது டபுள் சைடட் ஸ்பாட் தான். 2 பக்கமும் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி டெய்லி இருந்துகிட்டே இருக்கும். யாரோ செல் பண்ணுறாங்க, யாரோ பை பண்ணுறாங்க. டோன்ட் வரி அபவுட் இட். சரி, அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. சார்ட் மட்டும் பாருங்கள் போதும். பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்குது? பர்ஃபெக்ட். ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிறான். முந்தானத்தே ட்ரெண்ட் லைன் கிட்டே போனால் ரிஜெக்ட் ஆகிட்டான். சாரி, நேற்று எப்படி போயிருக்கிறான்? கீழே இந்த ப்ரீவியஸ் லெவல் இந்த ஹை மேலே வரைக்கும் போச்சு பார்த்தீங்களா? அந்த லெவலுடைய லாஸ்ட் அந்த இடத்துக்கு வந்தோம்னா ரிஜெக்ட் ஆகி மேலே வரைக்கும் போச்சு. எங்கே போச்சு? ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போச்சு. போயிட்டு கீழே வந்துட்டோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்? இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கிறான். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது. ஏன் இந்த லெவலை கட் பண்ணவே கூடாது? ஒருவேளை இந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா கீழே வந்துடும். எங்கே வரும்? இங்கே கண்டிப்பாக வரும். நிறையா சான்ஸ் இருக்குது இந்த லெவல் வரைக்கும் வர்றது கூட அப்படின்னு பேசியிருந்தோம். நடக்குமா? கன்ஃபார்மாக நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி? இந்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இன்றைக்கி இங்கே தான் வச்சுருக்கு. ஒருவேளை கீழே போய் புதுலோ வச்சுது அப்படின்னா அடுத்த ஹை எங்கே வைக்கும்? இங்கே தான் வைக்கும். திரும்ப கீழே போயிட்டு புதுலோ வச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்த ஹை இங்கே தான் வைக்கும். அதுக்கு அடுத்து தான் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எப்போ நடக்கும்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நடந்துடும். இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரேக் பண்ணணும். பண்ணுனா நடக்கும். பண்ணலாம் என்ன ஆகும்? மேலேருந்து கீழே வந்துருக்குதா? இப்படி மேலே வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகிடும். ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு. எப்போவுமே ஃபாலோயிங் ட்ரெண்ட் லைன் என்ன ஆகும்? பிரேக் ஆகி மேலே தான் போகும். நல்லா மேலே போச்சு ப்ரைஸு, ஒரு சின்ன கரெக்ஷனு, மறுபடியும் மேலே, ஒரு சின்ன கரெக்ஷனு, மறுபடியும் மேலே. தொடர்ந்து நடக்குது மார்க்கெட்டில். அதனால தான் நான் செல் பண்ணுறாங்க, பை பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் கவலையே படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் இந்த பதிவிலே நிறைய தடவை சொல்லிட்டேன். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் இந்த சார்ட்டை மட்டும் கவனிங்க. என்ன நடக்குதுன்னு வந்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்க. ட்ரெண்ட் லைனுக்கு போகும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுதுன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ப்ரைஸு தொடர்ந்து வந்து அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம அதை கவனிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பிரச்சனையே இருக்காது. என்ன இருக்குது? ட்ரெண்ட் லைன் கிட்டே இருந்து ப்ரைஸு கீழே வந்துருக்கு. எங்கே நம்ம எதிர்பார்த்தோம்? ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும் எதிர்பார்த்தோம். கரெக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட் வரைக்கும் வந்தானா அந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போகும். இது எந்த இடத்துலேருந்து வந்து மேலே போயிருக்கு? 49,000 48,900க்கே வந்துட்டான். 48,900லேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது? 49,500 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 600 புள்ளி மேலே போயிருக்கான். விழுந்ததை விட்டுருங்க. ட்ரெண்ட் லைன்லேருந்து விழுந்தான், ரைட், ஓகே, நீங்கள் பை பண்ணவும் முடிவு பண்ணிட்டீங்க. சப்போர்ட் கிட்டே வருது, தொடர்ந்து வந்து கீழே வந்துகிட்டே இரு ப்ரைஸு. நீ வா 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 கீழே வந்துக்கிட்டே இரு, வா வா எனக்கு தெரியும், நீ வந்துக்கிட்டே இரு, வெயிட் பண்ணுறீங்க. கரெக்டாக சப்போர்ட் வந்தவொடனே கூட நீங்கள் பை பண்ணலாம்.
இல்லைனா இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சாரி, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுதான்னு பார்த்துட்டு கரெக்டாக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி மேலே தான் க்ளோஸ் வச்சுட்டான். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்ணணும்? இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. அப்படி தானே? கீழே ஒரு லோ இருக்குது, மேலே இந்த ஹைக்கு போக முடியாமல் கீழே வந்துருக்குது ப்ரைஸு. ஆனால் அந்த லோவுக்கும் வர முடியாமல் தான் மேலே போயிருக்கு. திரும்பவும் கூட அந்த இடத்த வந்து கட் பண்ண முடியாமல் தான் கீழே வர ட்ரை பண்ணியிருக்கான். பர்ஃபெக்டாக இருக்குது மேலே போகிறதுக்கு. மேலே போச்சு, ஆனால் வந்துட்டான். இந்த பயிற்சி பண்ணுங்க 6 மாதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பயிற்சியில் நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து கற்றுக்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்கும். நடந்ததுன்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு நீங்கள் அதிர்ஷ்டம் இல்லை, அவ்வளோதான். இது இப்படி தான் மேலே தான் போயிருந்துருக்கணும், போகலை. அப்போ நீங்கள் ட்ரேடு எங்கே எடுத்துருந்துருப்பீங்க? ஏறக்குறைய எங்கே எடுத்துருந்துருப்பீங்க? கீழே வந்தால் என்ன ஆகணும்? க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியதான், அவ்வளோதான். ஆக்சுவலாக இங்கே ட்ரேடே எடுக்க மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு சப்போர்ட் இங்கே இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது சப்போர்ட்டு. பக்கத்துலேயே சப்போர்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி அட்வென்ச்சர் வந்து என்றைக்குமே பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போவான். நிறைய சான்சஸ் இருக்குது. வரலன்னா போனால் போயிட்டு போகிறான். லெட் ஹிம் கோ. லெட் ஹிம் கோ. எப்படி? இந்த மாதிரி லோ வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்து திடீர்னு அந்த இடத்த வந்து கட் பண்ணுவான். கட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை இன்றைக்கி ஒரே குழப்பமாக இருக்குது, இன்றைக்கி எடுக்கவே முடியாது, ஃபஸ்ட்டு ஒரு லாஸ் பண்ணிட்டோம், ஓகே ரைட், அதோட விட்டுருங்க. சரியா? இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே 1 ஹவருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும். எவ்வளோ வேகமாக வர்றான், எவ்வளோ தூரமாக வர்றான் அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சிங்கன்னா கூடவே உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த சப்போர்ட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்லோ டவுன் ஆகிறான் அப்படின்னாலே ஹேவ் எ சான்ஸ், பைக்கான சான்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வந்தது, இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை பிரேக் ஆகி கீழே வந்து இந்த லெவலில் இருந்து அதுக்கப்புறம் ட்ரெண்டை பிரேக் பண்ணி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த லோஸை கட் பண்ணக்கூடாது, அவ்வளோ. புதுசாக எப்படி வந்து லோ வச்சுக்கிட்டே வர்றான் கீழே, அந்த மாதிரி இன்னொரு லோ வைக்கக்கூடாது. வச்சானா கீழே வரைக்கும் வரும். ஓகே. கால் ஆப்ஷனில் என்ன நடந்துட்டு இருக்குது? அதே ட்ரெண்ட் லைன் தான். ஆனால் இங்கே என்ன நடந்துருக்குது? இந்த லோவுக்கு கீழேயே போயிட்டான், போய் புது லோ வச்சுட்டே மேலே வந்துட்டான். சரியா? சரி, ஓகே ரைட்டு. 5 மினிட்ஸில் போய் பார்த்துருவோமா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் 9 வந்து போடணும். லெட்ஸ் see. இதுதான் வந்து லோ. ஸோ மேலேருந்து வந்து ப்ரைஸ் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க. எந்த இடத்துல? கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 485 பை பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கிறான். நீங்கள் பை பண்ண உடனே கீழே வந்து க்ளோஸ் பை பண்ணோன்னா கொஞ்சம் மேலே போயிருக்குது, 524 வரைக்கும் போயிருக்குது. அப்புறம் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருக்கேன். எங்கே? 470. 85ல் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா 70க்கு வந்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் வெளியே வந்து தான் ஆக போகிறீங்க. ஏன்னா 15 புள்ளி சரியாக 15 புள்ளி வெளியே வந்துட வேண்டியதான். வேறு நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெளியில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த லெவலில் கட் பண்ணுறானான்னு பார்த்துட்டு இருக்க போகிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ தூரம் வர்றான், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா, எடுத்துருவோமா? எடுத்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள். இந்த லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கணும். வச்சானா மேலே போயிடும். இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடுமாற்றம், ஏமாற்றம். மேலே க்ளோஸ் வச்சான், ஆனாலும் வந்து அடுத்த கேனில் வந்து வேகமாக வந்து கீழே வந்துருச்சு. நான் யூஸ்வலாக எப்படி நடக்கும்? இது மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போய்கிட்டே இருப்பான். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து நடந்துருக்குது. தொடர்ந்து பியரிஷாக வந்துருக்குது. ஒரு புல்லிஷ்னஸ். கொஞ்சமாக மேலே போயிட்டு இந்த ஹைக்கு போனோம், போகலை, மறுபடியும் போகலை. அப்புறமா வந்து பிரேக் பண்ணவன் என்ன பண்ணான்? மேலே போயிட்டான். எங்கேருந்து? 400லேருந்து எங்கே போயிருக்கிறான்? 600க்கு போயிருக்கான். இப்படி சரிஞ்சு வந்து கீழே இப்படி வந்துக்கிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக பிரேக் ஆகும். இன்றைக்கி வந்து 1 ஹவரில் வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிட்டே இருந்ததுன்னா ஒரு தடவை ட்ரெண்டை பிரேக் பண்ணான்னா வால்யூமோட அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிடும். இதை 1 ஹவரில் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இது நடக்க தான் போகுது.
என்னைக்கு நடக்கும்னு தெரியும். நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக நடந்துடும். ஆனால் நடக்கும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி வந்து வேகமாக மேலே போவோம். ஏன் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. மேலே மட்டும் இல்லை, கீழே உடச்சிட்டு போனாலும் கீழேயும் வந்து வேகமாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் கவனமாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 5 மினிட்ஸில் போனீங்கன்னா நிஃப்டியில் என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஹை 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 இந்த ஹையை வந்து கட் பண்ண முடியாமல் கீழே வந்தான், கீழே வந்துட்டான். இன்னைக்கு லோ இங்கே இருக்குது, அந்த லோ அப்படியே பிரிண்ட் எடுத்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் வந்து ஒரே மாதிரி தான் நடந்தது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தைரியமாக பை செல் தான். அவ்வளோ எடுக்க வேண்டியது 15 புள்ளிக்கு எக்ஸஸாக போய் க்ளோஸ் வச்சானா வெளியே வந்துட வேண்டியது, அவ்வளோதான். மெத்தட் நல்லா இருக்குல்ல. சப்போர்ட்டுக்கு வரும்போது எடுக்கணும், எடுத்துகிட்டு அது எக்ஸஸாக வந்ததுன்னா யூ ஹேவ் டு க்ளோஸ். இங்கே என்ன நடந்திருக்குது, இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்குது பாருங்கள். ஹைக்கு போயிடுச்சு ப்ரைஸு, அடுத்து வந்து அதே லெவலில் இருந்தே வந்து அதை கட் பண்ண முடியாமல் கீழே வரும்போது வந்து கீழேயே வந்துட்டான். ஒருவேளை நீங்கள் இங்கே எங்கேயா பை எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வெளியில் வந்திருப்பீங்க. நீங்கள் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஏன்னா கீழே வந்துட்டான்ல, கீழே அடுத்தடுத்து இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் சான்ஸை எடுத்துக்கவே கூடாது. ஒன்ஸு போய் மேலே ஹையை வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து இந்த இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா ட்ரேட் எடுக்க முட்டலாம். போதும், இங்கே எடுத்த ப்ராஃபிட்டே இங்கே வரைக்கும் வந்து இந்த ப்ராஃபிட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும். ஆல்மோஸ்ட் 550 எடுத்தது 800 க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மோர் தென் எனஃப். சரிங்களா. பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் அப்படியே நிஃப்டி தான். கண்டிப்பாக ட்ரெண்ட் லைனை கட் பண்ண தான் போகுது. இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. பையர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா போதும், கட் பண்ணணும். கட் பண்ணான்னா இந்த லெவலை கட் பண்ணான்னா அடுத்த லெவல்ஸுக்கு வந்து போய்கிட்டே இருப்பான் ப்ரைஸ். கண்டிப்பாக லோ வந்து பண்ணக்கூடாது, புதுசாக போய் லோ பண்ணக்கூடாது. புதுசாக லோ பண்ண என்ன பண்ணுவான், கீழே தான் போயிட்டு இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நம்ம அதை மட்டுமே வந்து கவனிச்சோன்னா போதும். மிட் கேப்பு ட்ரெண்டெல்லாம் ஆகலை. இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஒரு லைன் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். மிட் கேப்லாம் அந்த மாதிரி வந்து மேட்ச் ஆனாலும் ரொம்ப ஷார்ப்பாக வந்துருக்குது, ரொம்ப வேகமாக கீழே போயிட்டு இருக்குது மிட் கேப்பு. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நல்லா வேகமாக வந்து பேரிஷாக வந்துக்கிட்டே இருந்த மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் இருக்குது. அப்போ திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். அதே இடத்துக்கு வரும்போது, ஏன்னா இங்கேருந்து வந்து பையர்ஸ் உள்ளே வந்திருக்கனால மறுபடியும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு. ஒருவேளை இதுக்கப்புறம் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தால் கூட ரொம்ப தூரம், இவ்வளோ தூரம்லாம் அவங்களால வந்து கொண்டு போக முடியாது மார்க்கெட்டை. நிறைய தடவை இது வந்து நடந்துருக்குது. இவ்வளோ தூரம் இப்படி வந்திருக்கிறாங்கல்ல, பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, புல் பேக்கு, இதுதான் லெவலு. இதை கட் பண்ணானா மேலே போக ஆரம்பிச்சிருவான். அப்போ செல்லர்ஸ் ஒரு வேளை கண்ட்ரோல் எடுத்து கீழே கொண்டுட்டு வர்றாங்க. இந்த லெவல்லேருந்து மேலே போகணும், போகாமல் இன்னும் கீழே வந்தால் இவ்வளோ பெரிய ஃபாலை வேகம் தூரத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இவ்வளோ தான் எதிர்பார்க்க முடியும். இங்கேயே ஒரு க்ரீன் கேண்டில் வந்துடும். அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் என்ன ஆகும், மேலே கொண்டு போயிடும் ப்ரைஸ். ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம மிட் கேப் தானே, நானும் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். அடுத்த நாள் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதெல்லாம் நம்ம வந்து நடக்குதா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் அதே தான், அவன் ஹையை கட் பண்ணவே இல்லை. இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல மறுபடியும் வந்து ஒரு குழப்பம், ஹையை கட் பண்ணிட்டான், ஆனால் மறுபடியும் போயிட்டு ஒரு லோ வச்சிட்டான். ஸோ இதனால் வந்து நீங்கள் உங்கள் ட்ரேடில் வந்து ஒரு குழப்பம் ஆகிடுச்சு, நான் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து ட்ரேடு எடுக்கக்கூடிய இடம் கிடையாது. ட்ரேடுனா நீங்கள் கீழே எடுத்து வந்துடணும். தொடர்ந்து பியரிஷாக வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு புல்லிஷ்னஸ் வந்து இது ரொம்ப பெரிய அளவில் புல்லிஷ்னஸாக இல்லை. மேலே போய் கீழே வரும்போது வந்து இந்த லெவலுக்கு இன்னும் வராமவே மேலே போயிட்டான். அப்போ அடுத்த புல்பேக்கில் வேணால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்த புல்பேக்கில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சமாக மேலே போயிருந்தது, மறுபடியும் கீழே புதுலோ, அந்த ஹைக்கே போயிருக்குது, புதுலோ, மறுபடியும் வரும்போது தான் வந்து மேலே வரைக்கும் ப்ரைஸ் வந்து போயிருக்குது. இப்போ ஃபின் சர்வீஸ் வந்து வேகமாக மேலே வரைக்கும் போச்சு. இந்த லெவல் வரைக்கும் போயிருந்தது ப்ரைஸு. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி விழுந்துகிட்டே இருக்குது. இந்த லோவை கட் பண்ணிடுச்சு. இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இது ஒரு ஹை, இன்னொரு லோ வச்சுட்டு ரிவர்ஸ் இப்படி போச்சுன்னா இங்கே ஒரு ஹை. இந்த சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சப்போர்ட்டுக்கு வந்தால் என்ன ஆகும், பிரேக் ஆகி போகிறதுக்கும் இருக்குது, இல்லை புது லோ வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போ அந்த ஹையை கட் பண்ணுறோன்னா அப்போ வரைக்கும்
நோ சான்ஸ். எந்த ஹை? இந்த ஹை கட் பண்ணால் தான் மேலே போவோம். தொடர்ந்து பீரிஷாக வந்தது, இங்கே ஒரு புல்லிஷ்னஸ் வந்துருக்குது. அதே ஒரு நல்ல சிக்னல் தான். கீழே இந்த இடத்துலேருந்து போகணும். அப்படி இல்லைன்னா செல்லர்ஸ் வந்து மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்தாங்கன்னா கீழே வருவாங்க. 2வது தடவை உங்களுக்கு பையர்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொண்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? இந்த லெவல் வரைக்கும் போயிடும். ஏன்? இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த இடம் வந்தோன்னா ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு ஈஸியாக உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ எந்த நியூஸை பற்றியும் எதை பற்றியும் வந்து கவலையே படாதீங்க. அதெல்லாம் பார்த்தா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக இந்த மாதிரி லைன்ஸு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வரைஞ்சாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். செல்லர்ஸ் எவ்வளோ ஆர்வமாக வேகமாக இருக்கிறாங்க, பையர்ஸ் எவ்வளோ ஆர்வமாக வேகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கணிச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஸு உங்களை தேடி வந்து வரும். சரியா? பொறுமையாக வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.